ஸ்டார் என்ஜினியரிங் கம்பெனி பெயர் பெருமைமிக்க நிறுவனம். ஆனால் ஒரு வருடமாக புரொடக்ஷன் சூப்பர்வைசர் இடம் காலியாக இருந்தது. யாரையும் சேர்த்தாலும் 2 மாதத்திற்குள் விட்டு போய்விடுவார்கள். அனைவரும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், இந்த வேலைக்கு மனிதன் கிடைக்கவே முடியாது. ஒருநாள் மோகன் என்ற இளைஞன் அந்த வேலையுக்காக வந்தார். அவர் மெதுவாக பேசினார், ஆனால் வேலை பற்றிய ஆழ்ந்த அறிவும் நம்பிக்கையும் தெரிந்தது. அந்த நாள் நிறுவனத்தில் ஒரு நம்பிக்கை பிறந்தது. அனைவரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார்கள். மோகன் வேலை ஆரம்பித்தார். அவர் ஒரே நேரத்தில் 3 பிரிவுகளை ஒருங்கிணைத்தார். முன்பு தாமதமான ஆர்டர்களை அவர் சரியான நேரத்தில் முடித்தார். நிறுவனம் மீண்டும் உயிர் பெற்றது. ஆனால் வெற்றியுடன் வந்தது அழுத்தமும். முன்பு 4 செய்த வேலையை மோகன் பார்த்து கொண்டுவான் என்று சொல்லிவிடுவார்கள். யாருக்காவது பணி முடியாவிட்டால் அவரை அழைத்து, மோகன், நீயே சற்று சரிபண்ணி என்றார்கள். அவர் ஒருபோதும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தினம் தினம் சோர்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் மாலை ரவி அவரை பார்த்தார். முகம் வெண்மை, கண்கள் சோர்வு. மோகன், நீ ஓய்வேடு என்றார். அவர் சிரித்துக்கொண்டு சொன்னார், சார், ஓய்வெடுக்க மனசே இல்ல. ஆனா மனந்தான் என்கிட்ட ஓய்வு கேட்குது. அந்த இரவு அவர் அலுவலகத்திலிருந்தே போகவில்லை. அடுத்த நாள் காலை அவரது மேசையில் ஒரு கடிதம். அதில் எழுதப்பட்டிருந்தது, இங்கே சேர்ந்த நாளிலிருந்து நான் என்னை முழுவதும் கொடுத்தேன். ஆனால் இங்கே எனக்கு ஒரு நிமிடம் கூட சுவாசிக்க நேரமில்ல. ஒருவரை நம்புவது நல்லது சார், ஆனா ஒருவரையே முழுதாக சுமையாக்குவது கொடுமை. ரவி அந்த கடிதத்தை வாசித்து நீண்ட நேரம் அமைதியாக இருந்தார். பின்னர் அவர் மெதுவாக சொன்னார், நாம் ஒருவர் கிடைத்தால் போதும் என்று இருந்தோம். கிடைத்தவுடன் அவரை உதாசீனப்படுத்தினோம். நமக்கு ஒருவர் கிடைக்காமல் இருக்கும் வரை அவதி. கிடைத்த பிறகு அவரை அழுத்தத்தில் இழப்பது அதைவிட பெரிய அவதி. வேலைக்கு மனிதன் தேவை, ஆனால் மனிதனுக்கு மனநிம்மதி தேவை.